இருக்கோன்னா திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட் தான். இங்கேருந்து பி ஸ்டேஷன் தான் போகிறோம். 8B பஸ்ஸில் இந்த பஸ் தான். நாங்கள் கவர் பண்ணி போயிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும் போது 3:08B வந்தது. இதுவா அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து உள்ளே ஒன்று போச்சு 38 சைடு. இதுக்கு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. ஸோ கவர் பண்ணி போயிடுவோம் இந்த பஸ்ஸில். பின்னாடி ஒன்று நிற்கிது. இது போனால் கூட பிரச்சனை இல்லை, அதில் போயிடலாம். BS6 வண்டி பாருங்க. BS6 பஸ்ஸு. ஒரு 42 கிராஸ் ஆகுது பாருங்க. சில பஸ்ஸு காலையில் வரும்போது வந்து செக்யூரிட்டி தலைமை செயலாக போகிற மாதிரி மாட்டுவாங்க. இந்த 8Bயும் அப்படி மாட்டிடுவாங்க. இந்த 42 இந்த 42 அப்படி தான் மாற்றிடுவாங்க சில நேரம். ஸோ அதனால் மற்ற ப்ராட்வே பஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த 2 பஸ்ஸு பார்த்துருக்கேன். சில நேரம் கோர்ட்டு போகிற மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போர்டு பார்த்து எழுதலாம். வீனஸ் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ பெரம்பூர் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவிக நகர்லேருந்து பி ஸ்டேஷன் போகிறதுக்கு 10 rupees வாங்குறாங்க.
புளியாந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன். ஸோ நம்ம புளியாந்தோப்பு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். சாரி, பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பு இது புளியாந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ். இந்த ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்ட்ரலுக்கு முன்னாடி இருக்குள்ள பேசன் பிரிட்ஜ். இந்த சைடு இந்த மாதிரி டிராஃபிக் ஒன்றும் புதுசு இல்லை. எப்போ இந்த பக்கம் வந்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்கும். 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிடுவோம். அதில் அங்கேருந்து நம்ம வந்து பீச் ஸ்டேஷன் போயிடுவோம். சொல்ல மாட்டேன், இந்த பஸ் வந்து பிராட்வே வரைக்கும் போகுது. நான் பீச் ஸ்டேஷன் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறேன். பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகாது, வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு. வெளியிலே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க வள்ளலார் நகரில்.
ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பு. இப்போ நீங்கள் பார்த்தது தான் சென்னை ஹார்பரு. இப்போ நம்ம பீச் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இப்போ ராயபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ கிளைவ் பேட்டரி தாண்டி போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு டெம்பிள் தான் நம்ம வந்து போக போகிறோம். அது என்ன டெம்பிள் நான் போகிற வரல சொல்கிறேன். இந்த பீச் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து இருக்கும். அது வந்து தம்பி செட்டு தெரு. இதுக்கு 8 பேருக்கும் அந்த வழியாக தான் போகுது. ஆனால் அங்கே இறங்கி போனேன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி வரும். பீச் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது கொஞ்சம் இந்த கோயில் வந்துட்டு போங்க. ட்ரெயினுக்கு நிறைய டைம் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்துட்டு போகலாம். பீச் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும். நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அது என்ன கோயில்னா காளிகாம்மன் கோயில் தான். இந்த மண்ணடி பக்கத்தில் இருக்கும். இந்த பீச் ஸ்டேஷன் கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கூகுள் மேப் போட்டு கூட இங்கே வந்துடலாம். காட்டுறேன். கூகுள் மேப் போட்டு கூட இங்கே வந்துடலாம். நான் காட்டுறேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்து தூக்குவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்துருக்காரு. இந்த மும்பையில் கேள்விப்பட்டீங்கன்னா நினைக்க சக்கரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் சிவாஜி ஏர்போர்ட்டு. ஸோ அவர் தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அண்ட் வந்து இதோட இந்த வீடியோ முடியுது. அண்டு 8 பேர் வந்து எல்லா நேரமும் இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் வந்த நேரம் ஏதோ 3 பஸ் இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஸ்டார்ட்.